அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 1246வது நிகழ்ச்சி. பசில்ஸ் அண்ட் பசில்ஸ். இதுதான் நாராயண் சார் எப்பயுமே அவர் பண்ற நிகழ்ச்சி தான். இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இன்னைக்கு நாராயண் சாருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் எல்லாருமே. ஏன்னா அவர் அந்த ஆங்கிலம் தினமும் போடுறாரு இல்லையா, அந்த ஆங்கிலம் போடுறத தொடங்கி இன்றையோட 6 வருடம் முடிச்சிருக்காரு. சக்சஸ்ஃபுல்லா ஒரு 6 இயர்ஸ் முடிச்சிருக்காரு. சாரை பாராட்டி ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் எல்லாருமே. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். உண்மையா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. அதாவது 660 வாழ்த்துக்கள். அதாவது 6 வருஷம்ன்றது, அந்த 6 வருஷம் ஆங்கிலத்தை ஒரு சிலர் எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. இதுல மிகப்பெரிய நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. சாதாரணமா ஆங்கிலத்துல பேச தெரியாதவங்களுக்கும் சொற்கள் தெரியாதவங்களுக்கும் எவ்வளவு சொற்கள் ஒவ்வொரு நாளும், அந்த சொற்கள் மட்டும் இல்லாத அதனுடைய விளக்கம், அதுக்கு உரிய உதாரணம் எல்லாமே கொடுத்திருக்காரு. ஒரு மிக சிறப்பான ஒரு பணி. அது சாதாரண பணி கிடையாது. தொடர்ந்து 6 வருஷம் செய்வதுன்றது மிக பாராட்டுக்குரிய செய்தி தான். அது பலரை போய் சென்றடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேசிக், அதாவது அடிப்படை இலக்கணம் போட்டிருக்காரு. அதுவும் ஒரு மிகப்பெரிய செயல். ஸோ சாருக்கு மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக நம்ம எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அது 660 ஆகட்டும். மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. மேலும் அது விரைவில் புத்தகமா போட்டுருவோம். ஷேர் கொடுக்கல சார். ஷேர் கொடுத்துறேன் உங்களுக்கு. நீங்க இன்னைக்கு விளையாட்டை நீங்க ஆரம்பிக்கலாம். கொடுத்தாச்சு சார். ஷேர் வந்துருச்சா? வந்துச்சு சார். நீங்க தெரியுதா சார்? தெரியுது சார், நல்லாவே தெரியும். வெல்கம் வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ரிடில்ஸ், பசில்ஸ் அண்ட் வசில்ஸ். வசில்ஸ்ங்கிறது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதாவது பசில் வித் வேர்ட்ஸ். அது ஆக்சுவலா ஓகே. வில் கோ டு தி ஃபர்ஸ்ட் ஒன். நீங்க அது மூணுத்துக்கும் விளக்கம் சொல்லிடுங்க சார். ரிடில்ஸுக்கும் பசில்ஸுக்கும். அதாவது ரிடில்ங்கிறது புதிர் சார். அதாவது ரிடில்ஸ் என்னன்னா, ரிடில்ஸுங்கிறது புதிர். அதாவது இப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறது தமிழ்ல கேட்போம் இல்லையா. அதாவது நாங்களும் செய்வோம் சார். விடுகதை இல்லையா சார்? விடுகதை கூட சொல்லலாம். ரிடில் விடுகதைன்னு சொல்லிக்கலாம். பசில் ஒரு லாஜிக்கல் திங்கு சொல்றது. வசில்ஸ் பசில்ஸ் வித் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ்ல பசில்ஸ் பண்ற, பசிலா சொல்றது ஜஸ்ட் வேர்ட்ஸ் அல்லது ஃப்ரேசஸ் சொல்றது வசில். வசில்ங்கிறது லேட்டஸ்டா காயின் பண்ண ஒரு வேர்டு. அவ்வளவுதான். ரெடில்ஸ் சொல்லும் போது எனக்கு ரெடில்ஸ் தான் ஞாபகம். ஏன்னா பக்கத்துல அதான் இருக்குது ரெடில்ஸ். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு 6 லெட்டர் வேர்டு இங்கிலீஷ்ல இருக்கு சார். அதுல இருந்து 10 வேர்டை ஃபார்ம் பண்ண முடியும், அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டை மாத்தாம. அதாவது சில வேர்டை பார்த்தீங்கன்னா முன்ன லெட்டரை போட்டு பின்னாடி போட்டு போட்டு ஃபார்ம் பண்ணலாம் நிறைய. ஆனால் இந்த வேர்டில் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை மாத்தாமே 10 லெட்டர் 10 வேர்டு ஃபார்ம் பண்ண முடியும். ஏதாவது கவனத்துக்கு வருதா? 6 லெட்டர் வேர்டு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் அது. ஆக்சுவலா கொஞ்சம் சிரமம் தான் அது. நான் ஆன்சர் போட்டுறேன். அதெல்லாம் இல்லையா? அவர் இதுவே மாத்தக்கூடாது சார். ஆமா, அரேஞ்ச்மெண்ட்டை மாத்தக்கூடாது. அதாவது சஃபிள் பண்ணக்கூடாது. ஷஃபிள் பண்ணக்கூடாது. சஃபிள் பண்ணக்கூடாது. இப்ப பிரேக் அப்படின்றதுன்னா பிஆருக்கு ஒரு வேர்டு இருக்கும், பிஆர்இ ஒரு வேர்டு இருக்கும், ஆர்இகே அது மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு 6 லெட்டர் வார்த்தையை அதுல இருந்து தனித்தனியா பிரிச்சுக்கலாம். 2 லெட்டருக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆமா ஆமா, அப்படிதான் அப்படிதான் பிரிக்கலாம். அதானே நான் போட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கஷ்டம். ஆனா அது ரொம்ப ரேர். இது
ஸ்பேர்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸ்பா, ஸ்பார், ஸ்பேர், பா, பார், பேர், பேர்டு, ஆர், ரீ, ரெட். இதுல வந்து பலதுக்கு உங்களுக்கு தெரியும். பிஏங்கிறது வந்து பாஸ்கலுக்கு பிஏன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து புரோடாக்டினியம்னு ஒரு கெமிக்கல் இது இருக்கு, அதுக்கும் அப்ரிவேஷன் வந்து பிஏ. பாருங்கிறது கால்ஃபில் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. இந்த கோல்ஃபில் வந்து நிறைய ஹோல்ஸில் வந்து அந்த பாலை போடுவாங்க இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு அளவு இருக்கு. இதுக்கு வந்து 3 தடவை தான் போட முடியும், இன்னொரு இருக்கா, அதுக்கு அது பார்னு பேர். அதுக்கு பிஏஆர்இ வந்து பேர் வந்து ட்ரிம் பண்றது. பேர்டு வந்து அதனுடைய பாஸ்டன்ஸ். ஏஆர்இ தெரியும், ரீங்கிறது தெரியும் நமக்கு ஏற்கனவே, எகைன் பேக். அதே மாதிரி ரீனியம்க்கு வந்து ஒரு கெமிக்கலுக்கு வந்து அது வந்து அப்ரிவேஷன் ரீங்கிறது. இப்போ ரீசெண்டாக தான் இது எனக்கு தெரிய வந்தது எனக்கு. நல்லா இருக்கு சார். அண்டுங்கிறது ரெகுலர் அண்டு தானே இதோட என்ன ரிலேட்டட்? மேடம்? இல்லப்பா, அது ஜஸ்ட் அந்த லைன். அதான் ஒரே மாதிரி லெட்டர் இருந்தவொடனே அதனால தான் கேட்டேன். ஆமாம், இதில் நான் போட்டிருக்கிற அண்டு இதில் வராது. நான் வந்து அண்டு வந்து நீங்க அண்டு ஜென்ரலா எல்லாத்துலயும் போடுற மாதிரி. சின்னதில் போட்டிருந்தோம். சரி சார், பரவாயில்ல. நீங்க அண்டு சிம்பிள் போட்டிருக்கணும். இல்லை சரி போட்டுக்கலாம் விடுங்க. இதுல நல்லா இருக்கானா? இது நல்லா இருக்கு சார். அது ரைட். இப்போ ஐ மேக் திங்ஸ், இது வந்து ஒரு வேர்டு. ஐ மேக் திங்ஸ் ஷார்ட் பட் ஐ ஆம் பிரிட்டி லாங் மை செல்ஃப். வாட் ஆம் ஐ? I make things short, but I am pretty long myself. ஒரே வேர்டா? ஒரே வேர்டு. அப்ரிவேஷனா சார்? எஸ், இது அப்ரிவேஷனா சார்? எஸ், அப்ரிவியேஷன். குட். இந்த மாதிரி யாராவது ஒரு வேர்ட் சொன்னா சந்தோஷமா இருக்கும் நமக்கு. அப்ரிவியேஷன். ஓகே, நம்ம இது ரொம்ப ஒரு ஐரனி. இது அப்ரிவியேஷன்ங்கிறது வந்து வேர்டு பெருசு, ஆனா தட் அது அப்ரிவியேஷன் என்ன மீன், அது சுருக்கிறது தான் அப்ரிவியேஷன். ஒரு வேர்டை சுருக்கிறது தான் அப்ரிவியேஷன். ரைட். The word candy can be spelt using just 2 letters. Can be spelt using just 2 letters. Can you figure out how? அதாவது இந்த கொஸ்டினை கேர்ஃபுல்லாக படிக்கணும். The word candy can be spelt using just 2 letters. C and Y. Yes. அதுலயே இருக்கு பாருங்க, கேண்டில C and Y. குட். சூப்பர் சார். குட். பாருங்க சார், எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. அப்ப ஏன் கல்யாணி கல்யாணி கை தட்டுங்க முதல்ல. அதுக்கு ஏன் சார், எதுக்கு சார் வம்பு எடுக்கிறீங்க? அது அழுதுரும், அந்த சின்ன பிள்ளை அழுதுரும் சார். ஆமா, நான் எல்லாருக்கும் கை தட்டினேன். C and Y. Okay. You can drop me from the highest building. I'll be alive. But if you drop me in the in water, I die. Bird. Eh? Bird. பேப்பர். Drop. Bird, you can't drop the bird. It will fly. பேப்பர். கேப் சார். Parachute. கேப் CAP கேப். Cap. கேப். தொப்பி. Cap வந்து தண்ணிக்குள்ள வந்தா எப்படி it will die. அது அலையவும் கிடையாது, தையும் கிடையாதுல்ல. இல்ல parachute எப்படி? Parachute வந்து தனியா parachute டிராப் பண்ணினா இங்க போயிடும் அது. ஓ, அது தண்ணியில போட்டாலும் ஒன்னும் டை ஆகாது. மொபைல் போனா? மொபைல். சார் சிவகுமார் சார் கரெக்டா சொல்லிட்டாரு. என்னது? இல்லையே, ஐஸ்ல இருந்து போட்டா ஒன்னும் வீணாகுமே. என்னது? சிவகுமார் டாப்ல இருந்து போட்டா ஒருவேளை அது வீணாக இல்ல சான்ஸ். சிவகுமார் சார் என்ன சொன்னாரு? அலைவ்னு இருக்க கூடாது. காட்டன். சார் நான் வந்து நீங்க பேப்பர் தண்ணிக்குள்ள சொன்னேன். விழுந்தாலும் நீங்க புழிஞ்சு காய வச்சிடலாமே. சார் நான் காட்டன் பேப்பர் சொல்லலாம், சொன்னேன். பட் பேப்பர். இதோட ஆக்சுவல் ஆன்சர் பேப்பர். நான் சொன்னேன். சார் எனக்கு கைத்தட்டல். கைத்தட்டல். கேட்டு வாங்குறாங்க. சரி, போன போய் தட்டிடுங்க. பேப்பர். ஓகே. போன போய் தட்டிடுங்க. Using the 4 letters below only, create a 7 letter word. இது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை நம்ம ஒரு செஷன்ல இந்த பஸ்ல நான் வந்து போட்டிருக்கேன் இந்த ரெடில். ஓஹோ, இந்த 4 லெட்டர் யூஸ் பண்ணியா? ஆமா, இந்த லெட்டரை யூஸ் பண்ணி ஒரு 7 லெட்டர் வேர்டு யூஸ் பண்ணணும். இது மினிமம் சார், மினிமம். எஸ், மினிமம். அவருக்கு ஒரு கை தட்டுங்க. மினிமம்.
புரியல சார் அது மினிமம். பாருங்க இந்த மினிமம் சார் பாருங்க, இந்த UMNI மட்டும்தான் இருக்கு இதுல, வேற எதுவும் இருக்காது. அந்த 4 லெட்டரை பயன்படுத்தி 7 ஓகே லெட்டர். ஓகே. ஆமா. அச்சோ. இதுக்கும் கணக்கு மேடம், இதுக்கும் கணக்குக்கும் சம்மந்தம் இல்ல. ஆமா. உங்களுக்கு தெரியும், சொல்லாதீங்க. ஆமா சொல்லக்கூடாது யாருக்கு தெரியும்? சார். யாரா இருந்தாலும் அமைதியா இருக்கணும் சார். இப்ப யார் சொல்றது? இருங்க இருங்க, முதல்ல யோசிப்போம், அப்புறம் சொல்றதை பத்தி யோசிப்போம். ஃபோர். 4 இல்ல, ராங். நம்ம செஷன்ல இந்த மாதிரி போட்டோம்னா இடையில மௌனம் இருக்கும் கொஞ்ச நேரம். ஆமா இல்ல இது சோதனை பண்ற மாதிரில இருக்குது. சார் 6. 6 நானும் நோ நினைச்சேன். நோ, ராங். 0 சார். நோ. எல்லா நம்பர் சொல்லிடுங்க எல்லாரும். நான் ஆன்சர் சொல்லட்டுமா, நீங்க லாஜிக் கண்டுபிடிக்கிறீங்களா? இல்ல முதல்ல நாங்களே ஆன்சர் சொல்றோம். இருங்க சார் நாங்களே செக் டிஃபைன் பை பண்றோம் ஏதோ சார். போட்டிருக்காரு சார். 3 போட்டிருக்காரு. இல்ல, ராங். இப்படியே எல்லாரும் சொன்னா ஒத்தையரட்டையே ஆமா பிடிச்சாங்க. இது வந்துடல, ஒண்ணு வந்துடல. நான் ஏன்னு கேட்பேன்ல. ஃபைவா சார்? 5 ராங். இல்ல ஒரு லாஜிக் வேணும்ல. 3801 is equal to 5 முதல்ல புரியல, அப்புறம் தான் மத்ததுக்கு புரியும். 4 4 மறுபடியும் சொல்றேன், இதுக்கும் கணக்குக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நம்பருடைய சார் வேல்யூ, இப்படி எல்லாம் எஸ்கேப் ஆகக்கூடாது சார். FI சார், அந்த நம்பருடைய வேல்யூக்கும் அந்த ஆன்சருக்கும் சம்பந்தம் கிடையாது. 8 முட்டை 1. டாடா அதுக்கு பை பை see you. சீக்கிரம் அவங்க திரும்பிட்டாரு. சரி, நான் ஆன்சர் சொல்றேன், லாஜிக் கண்டுபிடிங்க. இருங்க சார், இருங்க சார். நோ 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 நோ. சார் என்ன பிரச்சனைனா சார், ஃபர்ஸ்ட் லைனுக்கே புரியல. அது புரிஞ்சாதானே அது அடுத்து. கீழே வரல நீங்க என்ன. ஆஹா. ஆக்சுவலா இது ரொம்ப வெரி ஓல்டு பசில் மேடம். நாங்களுமே ஓல்ட் ஆயிட்டோம் சார். 8801. நான் தான் வேல்யூக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டேன். நான் திருப்பி 8801 வராது. நம்பரை போட்டுட்டு வேல்யூ இல்லைன்னா தெரியல. நீங்க பார்த்தாலும் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. 4 சார். நோ. சைபர் தான் லாஜிக்கா வருது. இல்ல சைஃபர் இல்ல. சார் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம். எனக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு கால்குலேட் பண்றேன். இவ்வளவு தூரம் கால்குலேட் 5 சார். நோ, ராங். அதான் நாங்களாம் சொல்லிட்டோமே. ராங் 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 ராங். ஆட் தான் ஞாபகம் வருது. ராங் ராங். 1 எப்படி? அந்த நம்பர் ஆஃப் லூப்ஸ். எஸ், புடிச்சிட்டேன். லதாக்கு ஒரு கை தட்டுங்க சார். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் 8801 இருக்குல்ல, அதுல 8க்கு 2 லூப். லூப்னா அந்த 2 சர்க்கிள் வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 8க்கு 2, இன்னொரு 8க்கு 2 4. 0க்கு 1 5, 1க்கு கிடையாது. புரிஞ்சிச்சு. ஹலோ, உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எங்களுக்கு புரிய வேணாமா? சார் அது புரிஞ்சிச்சுங்க. முதல்ல ஆன்சர் வரட்டும். 1 632 எப்படின்னு அவங்க சொல்லணும்ல. 9261ல வந்து ஒரு லூப் தான் இருக்கு சார், அது ஒண்ணுதான். 9632ல வந்து லூப் எல்லாம் பார்க்காதீங்க சார். லூப்னா உங்களுக்கு புரியாது சார். 9ல வந்து ரவுண்டா இருக்கு இல்லையா? ரவுண்ட். 6ல வந்து ஒரு ரவுண்ட் இருக்கு. எத்தனை ரவுண்ட் இருக்கு? அதுதான் லாஜிக். அங்க சர்க்கிள் அது 2 இருக்கு. 6381ல 6ல 1 இருக்கு, 8ல 2 இருக்கு.
ஸோ 3. ஓகே ஓகே 3 to 1ல 1 தான் இருக்கு. 6ல 1 ஒண்ணுதான் இருக்கு. அதனால அது ஒண்ணுதான் 1 தான் ஆன்சர். ஓகே. அது முட்டை வாங்குறவங்களுக்கு தான் ஈஸியா தெரியும் சார். யார் விட்டாங்கறா? நான் தான் சார். ஏன் சார் அதுதான் தெளிவா தெரியுது. அப்புறம் யாருன்னு வேற What did the கேக்குறீங்க? eyes say to each other? What did the eyes say to each other? Parallel to each other. What did they say to each other? என்ன ரெண்டு வந்து சொல்லிக்குது. என்ன சொல்லிக்குது அப்படின்னா ஐசிங்குதா? I'm watching you now. இல்ல இல்ல எப்படி வாட்ச் எப்படி ஐ இன்னொரு ஐ வாட்ச் பண்ண முடியும்? ஒரே இன்னொரையே வாட்ச் பண்ணுவோம். ஐசின்னு சொல்றா சார். இல்ல 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 அதுவும் சொல்லலாம். இது கொஞ்சம் சிரமம் தான், சொல்லிடுறேன் நானு. இல்ல சார் இருங்க சார். இருக்கேன் நான் இருக்கேன். ரவி சார் பதில் சொல்லுவாரு. நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு நான் பதில் சொல்லணும்னா சார் இது ரவி சார் வேற யாரோ கேட்டு எனக்கு தெரியும், மறந்து போச்சு. திங்க் பண்ணிட்டு. நல்ல ஆன்சர். அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியும். நீங்க சொன்ன இந்த பிறகு சாப்பாடு தான் answer ஞாபகம் வரும். சொல்லுங்க. அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. அந்த சாப்பாடு தான் ஞாபகம் வரும். சார் நம்ம ப்ரொஃபசர் கரெக்டா சொல்லுவார் சார். யார் சார்? யார் அவரு? வந்திருக்காரு பாருங்க சார். வந்திருக்காரா? தமிழ் ப்ரொஃபசர் காரைக்குடியில இருந்து வராரு சார். தமிழ் ப்ரொஃபசர் வந்திருக்காரு. சார் ஐங்கிறது வந்து ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு தான். கண். அதான் ஐஸ்ங்கிறது ரெண்டு ஒருத்தர் இன்னொருத்தர் பார்க்குற மாதிரி. We will meet each other. When will we meet each other அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா? கிடையாது. அந்த மாதிரி ஒரு கற்பனை இல்ல மேடம் இது. சரி சார் யாரு எந்த ஐஸ் வேணா எந்த ஐஸ் வேணாலும் பாத்துக்கலாம்ல சார்? இல்ல ஒரு முகத்துல இருக்க ரெண்டு ஐஸ். அது நீங்க சொல்லவே இல்ல சார். நான் சொல்லலையா? இல்ல அப்பவே சொன்னாங்க. நாங்கெல்லாம் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டோம். இல்ல அதெல்லாம் முடியாது சார். முடியாதா? What did the eyes in one face? அத நீங்க போட்டுக்கணும் சார் முதல்லயே. அது நினைச்சுக்கங்க இப்ப. From now starts. சரி ஓகே சொல்லலாமா? இல்ல சார். இல்லையா? நீங்க சொல்றது நாங்க விட்டுற மாட்டோம்ல. What did the eyes say to you? பை பை சொல்லுதா? லுக்குன்னு சொல்றா சார். இல்ல Hi bro. Look at me சொல்லுதுங்களா? இது நல்லா இருக்கு ஆனா அது இல்ல. நோஸ்னு வச்சுக்குதா சார்? நடுவுல நோஸ் இருக்கு. நோஸ். I know you. அது கிட்டத்தட்ட கொஞ்சம் அதுக்கு ஒரு கிட்டக்க வந்தீங்க போயிட்டீங்க. நோ இல்ல நோஸ் தான் சொன்னேன் சார். எப்படி எஸ் இருக்கு. ஐஸ்னு டென்னிஸ்ல சொல்ற மாதிரி எஸ். சரிங்க சார் சொல்லுங்க. ரைட். Between you and me something spells. That's too much சார். இது எங்க சார்? சார் இதெல்லாம் போய் அது இது சம்பந்தமே இல்லாத சார். இல்ல அதாவது இந்த பேட் ஸ்மெல் சொல்லல. அது something is smelling between you and me something smells. மூக்கு வந்து ஸ்மெல் பண்ணுது இல்ல, அத சொல்ல between you and அதுதான் சார். சார் அது நீங்க ஸ்மெல் சொல்லலாம், பிரீத்தும் போடலாம் சார். something அதாவது இந்த ஸ்மெல்ஸ்ங்கிறதா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிரீத்ங்கிறது சாதாரண சமாச்சாரம். நீங்க வாயில கூட பிரீத் பண்ணலாம், மூக்குல பிரீத் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாயிலே ஸ்மெல் வரும். ஸ்மெல் பண்றது மூக்குல மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே சார் புரிஞ்சிருச்சு சார். வாயில ஸ்மெல் வரும் பண்ண முடியாது. ஆமா சரி. why could not the bicycle stand up? Why could not the bicycle stand up? ஏற்கனவே ஸ்டாண்டிங்ல இருக்கு, அதனால பைசைக்கிள் ஏற்கனவே ஸ்டாண்டிங்ல தானே சார் இருக்கு, அதனால அது எப்படி அப்பா ஆகும்? ஸ்டாண்ட் ஆல்ரெடி ஸ்டுட். இல்ல அது இல்ல அது இருக்கே ஒரு பதில் இருக்கே. இதுல எப்பவுமே அந்த ஒரு பதில் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பதில் தான் இருக்கும். கரெக்டா சொல்ல போனா கிறுக்குத்தனமாவும் இருக்கும். யார மாதிரி சொல்ல வரீங்க இப்போ? இல்ல சார் இது சொன்னாலும் சொல்லல நம்மளதான் பார்த்து சொல்றாரு. அது தெரியும். Why could not the bicycle stand up? சரி போடலாமா சார்? அது படுக்கவே முடியாது. அப்புறம் சார் முதல்ல
பைசைக்கிள் கீழே உட்காந்தா தானே சார் 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 ஏறிச்சு சார் சார் அதுக்கு லெக் இல்ல சார். ஓ லெக் இல்லையா? சக்கரை தான் லெக் அதுக்கு. அதெல்லாம் கிடையாது சார். நீங்களே வச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல அதுக்கு ஒரு நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க நீங்க. சார் இட் ஒன்ட் சிட் சார். இல்ல 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 இல்லையே எழுந்து நிக்க முடியல அப்படிங்கும் போது அது உட்காந்தா தானே எழுந்து நிக்க முடியும். அதான் சார் கால் இருந்தா தான் சார் எந்திரிக்கும். சரி ஆன்சரை பாருங்க. Because it is too tired. ச்சே. We are also too tired. Sir. பாருங்க ஒன்னொன்னு எழுதிட்டு உட்காந்து யாரையோ ஏமாத்துறதுக்கு. ரவி சார் புரிஞ்சுச்சா? போட்டீங்களா சார்? புரிஞ்சிச்சு சார். பைசைக்கிள்னா போட்டீங்களா? ஓகே. ஆமா டூ டயர்ட். சார் கல்யாணி அப்படியே போட்டோ எடுத்துக்கோங்க. எதுக்கு எழுதிட்டுலாம் இருக்கீங்க? இல்ல சார் நான் எழுதல சார். யூடியூப்ல வருமே. அதானே பார்த்தேன். எப்படி It takes one word. சார் நல்லா கவனிங்க. It takes one word to separate them. Otherwise, they are inseparable. அது எதையோ நட்டு சார் சிரிக்கிறார். சார் எல்லாமே இப்படி இருந்தா எப்படி? ஐ திங்க் நீங்க இதை போட்டீங்க முன்னாடின்னு நினைக்கிறேன். ஒரு சில இது போட்டிருப்பேன். புதுசா யார் வந்தாங்க? அலமேலுமா அலமேல் மேடம். டாக்டர் குட் ஈவினிங். வந்து போச்சே நல்லா. சில பேர் சத்தமே இல்லாம இருக்கு சார். ஒரு 4 பேர் சத்தமா. ஆமா இங்க 4 பேர் மட்டும் தான் பேசுறீங்க. It takes one word to separate. It takes one word. மேடம் நீங்க சொல்லலாம் மேடம். Easy. Cup. Cut. கட்டல இல்ல மேடம். சார் ஆபரேஷன். அவங்களுக்கு கட் பண்றது ஆபரேஷன்ல தான் ஞாபகம் வருது. சார் அதான் என்னன்னா ஒரு திங் இருக்கு சார். ஒரு வேர்டு வந்து அதை வந்து செப்பரேட் பண்ணிடும். இல்லைன்னா அது செப்பரேட் பண்ண முடியாது. சார் சார் இஸ் லைஃப் ஏஹெச் ஆனா வாய் தரக்கும். லிப்ஸ் இல்லாட்டி லிப்ஸ் ரெண்டும் இன்செப்பரபிள். ஓ சொன்னாமா? நீங்க ஆன்சர் அது இல்ல. ஆன்சர் கிட்டக்க வந்துட்டு போயிட்டீங்க. சார் நைஃப் கத்தி. நோ நோ நோ. நீங்க இட் should be separated. நைஃப் வந்து செப்பரேட் ஆகுமா? நைஃப் வந்து செப்பரேட் பண்ணும். That tip will get separated. நாராயணமூர்த்தி சார் லிப்ஸ். எஸ் எஸ் அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. அதுதான் நம்ம இவங்களே சொன்னாங்களே அலமேலு மேடம். நீங்க ஆன்னாங்க. ஆன்னு சொன்ன ஆன்சர் என்ன? ஆன்னாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஆன்சர் வந்து லிப்ஸ் சொன்னாங்க. லிப்ஸ்னு சொன்னாங்க. எங்க அது எனக்கு என்னமோ இருங்க என்னமோ நான் ஏதோ கை தூக்கியிருக்கேன். நீங்களே ஆண்ட்ராய்ஸ் பண்ணிட்டீங்க. இருங்க எனக்கு வர மாட்டேங்குது இது. சார் எடுத்துட்டேன். சரி ரைட் ஓகே ஓகே சரி அதான் லிப்ஸ். லிப்ஸ் அடுத்தது இட் இஸ் as light as a feather. என்ன சார் இன்செப்பரபிள்? எது மேடம்? அந்த வேர்ட் அந்த லெட்டர்ஸ்ல நீங்க சொல்லல, வாயை தான் சொல்றீங்க. ஆமா இட் இஸ் ஒன் வேர்ட். நீ ஒரு வேர்ட் சொன்னீங்கன்னா லிப் செப்பரேட் ஆயிடுது இல்ல? அது ஓகே சார். அதான் எனி வேர்ட் சொன்னா லிப் செப்பரேட் ஆயிடும். அதர்வைஸ் இட் இஸ் இன்செப்பரபிள். எஸ் சார் ஹம் பண்ண செப்பரேட் ஆகாம பண்ணலாம். வேர்ட் hum is not a word. It's a sound. ஓகே. It is as light as a feather. இதை நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. It is as light as a feather. But the strongest person can't hold it for more than a couple of... சார் யாரு? எப்படிப்பா couple of minutes எப்படிப்பா ஹோல்ட் பண்ணுவீங்க? மூச்சை உள்ள புடிச்சுக்கிறதா? breath not breathe. breath. Okay. Good Lata. What gets இது சொல்லிருக்கேன். What gets more wet while it dries? Towel. Yes, good. என்ன சார்? Towel துண்டு. What gets more? நம்மள ட்ரை பண்ணிக்கிறது தான் டவல் யூஸ் பண்றோம். பட் இட் கெட்ஸ் வெட். யார் ஆன்சர் பண்ணுது? ஆன்சர் யார் பண்ணுது? சேவா. I give milk and I have a horn. But I am not a cow.
பஃபலோ. கவ் ஆர் பஃபலோ, ஏதோ ஒன்று, மாடு இல்லை. சார் என்ன சோளத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்னது? சார் இல்ல சார், மில்க் வேன் சார். எஸ், மில்க் வேன். மில்க் வேன். இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல சார். மில்க் வேன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப பாக்கெட் தான். இல்ல, சரி, கொண்டு வருது இல்ல. மில்க் பாக்கெட் எதுல வருது? மில்க் வேன்ல தான் வருது. அதான், why did the fly never land on the computer? Why did the fly never land on the computer? Because it is already vibrated. வைரஸ் இஸ் இல்ல. தேர் ஆல்ரெடி. வைரஸ் இல்ல, something இல்ல. சார் அதுக்கு வேர்ல்ட் வைட் வெப் பார்த்தா பயம், அதனால அது Yes, வராது. yes, good. எதை பார்த்தப்போ? World Wide வேர்ல்ட் Web. வைட் வெப். வெப். பெரிய வெப். World Wide Web. ஆமா ஆமா. வந்தி வலை. What is orange and sounds like a parrot? கேள்வியே புரியல. Eh? கேள்வியே. What is orange and sound? கேரட்டா சார்? Carrot. Carrot. It is orange in color, but sounds like Wow. parrot. Seva, Carrot. great. Very nice, Seva. தேங்க் யூ மேம். சேவா நிறைய மார்க் வாங்கிட்டாங்க. அவங்க கரெக்டா ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அப்படியா? பின்னாடி தேவைப்படும். Sir, I make a loud sound when I am changing. When I do change, I get bigger, but way less. I make a Balloon. loud sound when I am பலூனா changing. சார்? Eh? பலூன். லவுட் சவுண்ட் சொல்றாரு. No, no, loud sound. when I change ஆகும்போது எப்படி loud sound வருது? மேக் இட் லவுட் சவுண்ட். அது விட்டோன்னே காத்து வருமா புஷ்ன்னு சத்தம் வரும். விட்டாதான். நான் சேஞ்ச் ஆகும்போது loud sound. ஓகே. When I do change, I get bigger, but way less. பாராஷூட்டா? இல்ல, இல்ல சின்ன இல்ல. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பெரியவங்களுக்கும் பிடிக்குது, அது வேற. ஆ, ஈட்டபிள் சார். அப்புறம் ஒரு க்ளூ பஞ்சு சொல்றேன். மிட்டாய். பஞ்சு மிட்டாயா? பஞ்சு சவுண்டு சார், சவுண்ட் வருது இல்ல? ஆமா, அது பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும்ல. என்ன வரும் சார்? சாரா சவுண்ட் போட்டுக்குவாரு. லவுட் சவுண்ட் அதுக்காக சொல்றது, பட் இட் மேக்ஸ் a sound. I make a Bubble sound. gum. Bubble gum. Bubble gum. Chewing gum சார். எப்படி வரும்? டப்புன்னு வெடிக்கிறது சொல்றாங்க சார். அது இல்ல, பிக் சவுண்ட், லவுட் சவுண்ட் சொல்றாரு. பாப்கார்னா சார்? எஸ், பாப்கார்ன். ஓ, சேவா. பாப்கார்ன். ஆமா ஆமா. இன்னைக்கு சேவை பக்கமே காத்தடிது. ஆமா சார். During what month do people sleep the least? February. February. Good. ஆமா. எப்படி? 28 நாள் நம்பர் ஆஃப் தானே. டேஸ் கம்மி இல்ல. வா வா வா. கொஞ்சம் What kind of room has no doors or windows? மஷ்ரூம் சார். மஷ்ரூம். மஷ்ரூம். Very good. மஷ்ரூம். Very good. Why is England the wettest country? சார் சிரிச்சா பார்த்தது. ஆன்சர் சொல்லுங்க சார். ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி ஒரு நினைப்பு. இல்ல, இது நான் சொன்ன ஞாபகம் இல்ல சார். இங்கிலாந்து the wettest country. Yes, it is a ship. இல்ல, அது சொல்லுவாங்க. நம்ம Why is நடராஜ் சார் Elizabeth நம்ம நடராஜ் சார் வராது போயிடா சார். அதனால ஆன்சர் தெரியாது சார். அல்ல is the England the wettest country. சொல்லுங்க சார், தெரியல. The queen was reigning for many years. So, இது மொக்க. என்ன சார்? குயின். Queen was reigning. ஓ. இப்ப கிங் வாஸ் ரைனிங்னா வராதா சார்? எது? கிங் வாஸ் இல்ல, actually queen தான் she was reigning for a long time. I know sir, but still. ஆமா. Over it is reigning for a long many years தான் அது ஆன்சர்.
இங்கேருந்து வசூல் ஆரம்பிக்குது. ஓ இது என்ன? பசில் டைஸ் சார். ஒன்னாவது சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் பேசலாம். இது என்ன திரிஷூல் மாதிரி நிக்குது, ஈ பார்த்தா ஈ மாதிரியே இல்ல. டைஸ்னா என்ன சார்? டைஸ் இந்த அதான் பகடை. இதெல்லாம் விளையாடம் இல்ல. என்னது? அதான் டைஸ். பகடை உருட்டுறான்ல. என்ன ஸ்பேஸ் பண்ணணும்? இருக்கும்ல, 1 What do you 2 want 3 is? What do you want? என்ன கேக்குறீங்களா? இது என்னன்னு கேக்குறேன். இது வந்து it indicates a word. It creates a word. It indicates, நீங்க வசூல் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இது Dice. DYES. it indicates a word. சார் டைஸா சார் DIES DYES. அது மாதிரிலாம் வராது சார். நான் ஆன்சர் சொல்றேன். நான் அடுத்ததுலாம் நீங்க 1 or 2 ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அது இது வந்து பாரடைஸ். பாரடைஸ். ஓ ரைட். இப்போ பாருங்க, இப்ப பாருங்க, இது சொல்லுங்க. ரைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட்ஸ்ங்கிற மாதிரி இருக்கு. சரி, டபுள் So, இடது பக்கம் இருக்குது, வலது பக்கம் சரியா இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்ஸ் ஈக்குவல் டு அது ரைட். மாதிரி வராது. ஒரு ஃப்ரேஸ் இருக்கு அதுக்கு. ஆமா. டபுள் ரைட். பாரடைஸ் என்னோட டபுள் ரைட் ஆயிடுச்சு. ட்வைஸ். என்ன சார் இது? லெட்டர் பார்க்கணுமா? என்ன பண்ணணும்? ஈக்குவல் ரைட்ஸா சார்? ஈக்குவல் ரைட்ஸ், கரெக்ட். ஈக்குவல் ரைட்ஸ். வாவ் சேவா. சேவா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பரவாயில்ல, கலக்குறீங்க. இது என்னது? இது டு கீப் அப். டு கீப் அப்பா எங்க சார்? அப்பா காணோம். அப்ப இல்லங்க, கீப் டச். கீப் இன் டச். எஸ், கீப் இன் டச். வாவ், குட். கீப் இன் டச். எங்க இருந்து சார் இன்னும் வந்ததாங்க? இந்த கீப் வந்து டச்சுக்குள்ள இருக்கு. கீப் இன் டச். ஓகே, அளவேலுமா, சூப்பர். குட். இதை சொல்லுங்க. கூகுள் போட்டாரு. ஹெட்போன் ஒண்ணு. இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், அப்படி சொன்னா கூகுள்ல இருந்து எடுத்தீங்க சார்? puzzles.com ல இருந்து எடுத்தீங்களா? எது மேடம்? puzzles.com ல இருந்து எடுத்தீங்களா? இல்ல, இது வேணா puzzles.com-ல இருக்கலாமான்னு தெரியல எனக்கு. பட் நான் இல்ல, இது என்னது? இது கூகுள் நம்ம இதுக்கு புதுசு. இது இன்னும் நிறைய சொல்ல போறீங்களா? puzzles.com ல இருந்து. இல்ல puzzles.com எல்லாம் வராது அது மேடம். இது வந்து என்ன thousands இருக்கு போட்டுருக்கீங்க? மேடம். என்ன நீங்க பண்ணணும்? வந்து எது நமக்கு நம்ம தளத்துல எது கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ அதை நான் செலக்ட் பண்ணி தான் நான் வந்து. ஆமா, இது என்ன மேடம், சார்? இது என்ன சார் இதுல என்ன சார் என்ன சொல்றேன்னா, பண்ணணும்? இந்த இது வந்து ஒரு பிக்சர்ல என்ன பண்ணணும்? கேரக்டர் சார். கேரக்டரா? ஆமா, கூகுள் Action. கேரக்டரா? ஆமா. அந்த கூகுள்ல வந்து ஜி மட்டும் தான் எடுத்துக்கணும் இதுல. கோர்ஸ் அந்த இது அப்படி இருந்தாலும் அப்படியே போட்டேன் நானு. ஜி மட்டுமே இருந்தா ஈஸியா சொல்ற வாய்ப்பு இருக்கு. ஒரு படம் சார் அது. இங்கிலீஷ் படமா, தமிழ் படமா? இங்கிலீஷ் படம். கேரவன். இல்ல ஒரு சீரிஸ். எனக்கு அது தெரியல, எனக்கு இது என்னன்னு. சார் உங்களுக்கே தெரியல, என்ன போடுங்க சார்? அவெஞ்சர்ஸ். AVENGERS. அவெஞ்சர்ஸ். அவெஞ்சரா? அது அவெஞ்சர்ஸ். வந்து படம் அவெஞ்சர்ஸ். எப்படி சார் வரும்? அவெஞ்சர் ஏ வேன் ஜி Yes. ஜி. இது கிராப் மாதிரி எடுத்துக்கணும். சார் இந்த சாதாரண ஏவ போட்டுருந்தீங்கன்னா நாங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சிருப்போம். அதனால ஒரு நாலு படிக்க வச்சிட்டீங்க நீங்க. ஒரு ஆளை வேற யோசிக்க சார் வச்சு. இது எல்லாமே டிஸ்ட்ராக்ட் பண்றதுதான் சார் இதுல வேலையே. இயர் அங்க தனி வந்து சார். அது பத்துங்கிறது- ஜிஆர் தானே பத்துங்கிறது சார். யோசிக்கிறதா ER இல்ல, தானே அதெல்லாம் வரும். அப்படி பார்க்க கூடாது மேடம். இந்த அதுல வேற அதான் ப்ளூடூத் வேற போட்டிருக்கீங்க. இல்ல அது நம்ம அது ப்ரொனன்சியேஷன் தான் பார்க்கணும் எப்பவுமே. இது மாதிரி இதுல கொஞ்சம் மாறும். இப்ப அவெஞ்சர்ஸ்ல வேன் கூட தான் VEN வரும் அவெஞ்சர்ஸ்ல.
சார் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் சார். ஆ, சரி சரி. பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறலாம். இங்க சார் இதை போட்டுக்கிறாரு, நம்ம இவ்வளவு சீரியஸா போட்டுக்கிறோம். சார் சிறப்பு நன்றின்னு போட்டாரு, நம்பர்லாம் போட்டு. Thunderstorm. எஸ், எப்படி சொல்லுங்க? TH. மேல ஸ்டார்ம் இருக்கு. அண்டர் Under. TH Thunder. அண்டர் ஸ்டார்ம், தண்டர் ஸ்டார்ம். புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார், குட் ஒன் பிரசன்னா. Thank குட் you. குட். இதை சொல்லுங்க. டோரா. இது வந்து ஒரு டோரா டோரா. ஃபேமஸ் இங்கிலீஷ் கிரைம் நாவலிஸ்ட். டாக். ஷெர்லாக் ஹோம்ஸா சார்? எஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ். குட். கல்யாணிக்கு ஒரு கை தட்டுங்க. தேங்க்யூ சார். Super ma'am. ஷெர்லாக் ஹோம்ஸ். அது ஒண்ணுதான் நம்மளுக்கு தெரியும். இது என்ன? Coffee. காஃபியா? காஃபிக்கு நடுவுல ஏன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க? அது ஏன் அதுதான் கேள்வியே. பெட் காஃபி. பெட் காஃபியா? பெட் எங்க வந்து நீங்க குடிக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாதீங்க. லதா மேடம் சிரிப்புக்கு ஒரு கை தரலாம். சிரிப்பு. தெய்வீக சிரிப்பையா உங்க சிரிப்பு. காஃபி பிரேக். எஸ், காஃபி சூப்பர் பிரேக். வாவ் லதா. சூப்பர் 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 சூப்பர். சூப்பர். காஃபி பிரேக். ஐயோ. லதா எதையாவது ஒண்ணு சொல்லிட வேண்டியது இல்லதா, நமக்குன்னு அது அப்படியே அதுல வந்து உட்கார்ந்துக்க வேண்டியது என்ன? ஆமா, மல்டி ஸ்டேட். இல்ல, எஸ்டேட் வருது. ஃபாரஸ்டா? யோசனை பண்ணுங்க. எஸ்டேட் வருது சார். 4 ஸ்டேட்ஸ். டெஸ்ட் வருது, எஸ்டேட் வருது, United States ஸ்டேட் of வருது, India. ஸ்டேட்ஸ் வருது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சார். எஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓ, குட். யுனைடெட் எல்லா டெஸ்ட் யுனைட் ஆயிடுச்சு. ஆமா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்களுக்கு தெரியும் சார், ஏங்கன்னா அவங்க துண்டு துண்டா பண்ணி ஒட்ட வைக்கிறாங்க. வாஸ்தவம் தான். 1 million 1 million. எஸ், 1 மில்லியன். அலமேலுமா, ஐ திங்க் அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க அந்த சைட்டை. ஐயோ, எங்க பாருங்க வேணா. நீங்க தானே கேட்டுட்டு இருந்தீங்க. இல்லையே, நான் அவங்கதான் அவர் சொன்னது எதுக்கு ஜி போட்டீங்கன்னு கேட்டேன். Tomorrow. ஏப்பா, எனக்கு brain இல்லைன்றீங்களா? Yesterday follows tomorrow. Departure follows arrival. Front follows back. Start follows end. Past follows future. And even life follows death. Today வா சார்? No. எப்படி டுடே வரும்? சும்மா எஸ்டர்டே டுமாரோ பார்த்து டுடே போட்டேன். அதெல்லாம் கிடையாது. ஸ்டார்ட் ஃபாலோஸ் எண்ட்னு எப்படி வரும் டுடேல? வெச்சுங்க சார், வரோம் சார். This is a mysterious place. Reverse of natural things over. இது Reverse. ரிவர்ஸா? பான் என்னது? பான். பானா? ஆமா. என்ன பான்? பிறப்பு இல்ல இல்ல இல்ல. நோ நோ நோ, இட்ஸ் ராங். பிளேஸ் இருக்குமா? மிஸ்டீரியஸ் பிளேஸ். லைஃப் ஃபாலோஸ் டெத். என்ன போட்டிருக்காரு? டிக்ஷனரின்றாரு. எஸ், டிக்ஷனரி. யாரு சார்? கேலக்ஸி முதல்ல யாருன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் ஆன்சர் ஒத்துக்குவோம். என்ன சார்? என்னது? யாரோ கேலக்ஸில இருந்து ஆன்சர். ஆன்சர் என்ன? டிக்ஷனரி. டுமாரோக்கு அப்புறம் தான் எஸ்டர்டே. அதுல டிபார்ச்சருக்கு அப்புறம் தான், அரைவலுக்கு அப்புறம் தான் டிபார்ச்சர், பேக்குக்கு அப்புறம் தான் ஃப்ரண்ட். அது மாதிரி அல்பபெட்டிக்கலா பாத்தீங்கன்னா, எஸ், அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து டுமாரோக்கு அப்புறம் தான் எஸ்டர்டே. அது மாதிரி சார், ஒரு கேலக்ஸி யாருன்னு கேளுங்க சார். யார் கேலக்ஸி? ஒன்னாதான் தெரியும். அவங்க தான் ஆன்சர் பண்ணாங்க சார். அப்படியா? உங்கள் பெயர் போடுங்க. இல்லைன்னா ஆன்சர் ஒத்துக்கப்படாதுன்னு சொல்லிடுங்க. ஆமா, இல்லைன்னா அடுத்த ஸ்லைடு கிடையாது.
இல்ல இல்ல அவங்க ஆன்சர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவ்வளவுதான். அந்த ஆன்சர் நம்ம வாங்கிக்குவோம். நீ ஏத்துக்கினா ஏத்துக்கலன்னா அது ரைட் ஆயிடுச்சு. நீ ஆமா. சொல்ல என்னன்னு. நாங்க பேர் சொல்ல மாட்டோமே. அமுதம்மா டிக்ஷனரி அம்மா. வெரி குட்மா, வெரி குட், சார் வெரி குட். சொல்லுங்க. சார் விஜயலட்சுமி மேடம். ஓ அவங்களா? ஓகே 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 ஓகே. ஓ வெல்கம் வெல்கம் வெல்கம். வெல்கம் சாரோட மேடம். ஃப்ரெண்டுங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட். டீம். ஐயோ ரவி என்னாச்சு சார் திடீர்னு? சிவகுமார் சார்ட்ட திட்டு வாங்க வேண்டீங்க. சார் ஸ்லைடு போக மாட்டேங்குது. கேலக்ஸி வந்தோன்னா அது போக மாட்டேங்குது போல இருக்கு. வாட் ஸ்டார்ட்ஸ்? ஐயோ ஆன்சர் எல்லாம் காமிக்கிறாரே. ஐ ஸ்பீக் வித்தவுட் மவுத் அண்ட் ஹியர் வித்தவுட் இயர்ஸ். ஐஸ் சார். ஐஸ் கண்ணால பேசுவோம். இல்ல இல்ல கண்ணு எப்படி கேட்கும்? மைக் மைக் இல்ல. ஐ ஸ்பீக் வித்தவுட் மவுத் ஐயோ அண்ட் ஹியர் வித்தவுட் இயர்ஸ். அடுத்த க்ளோ ஒன்னு இருக்கு, அதையே சொல்லிடுறேன். எக்கோவா சார்? எக்கோ கரெக்ட். I have nobody but I come alive with the wind. கண்டுபிடிக்கிறாங்க. எக்கோ. I come, I have nobody but I. சேவா சொல்லிட்டாங்க பாரு. ஆமா எக்கோ. அதெல்லாம் சேவா டாக்டர் கேட்டது. What starts with P and ends with ORN and is popular in film industry? அதான் பாப்கார்ன் முதலியே போட்டு. அதேதான். ரெண்டுக்கும் வந்து ஒரே ஆன்சருக்கு ரெண்டு இது வந்து பாப்கார்ன். I am a unique number and even. If you remove the first letter from me, I become odd. செவனா சார்? இல்லையே, அப்படின்னா ஈவன் ஆயிடுமே. அவங்க ஈவன் ஆயிடுமே. எஸ் வந்து எஸ் எடுத்துட்டீங்கன்னா ஈவன் ஆயிடுமே. செவன் இல்லையா? ஈவன் இல்ல. ஓகே. ஆமா. அந்த 7க்கு क्वेश्चन என்னன்னா I am an odd number. If I take one letter, I become even. அதான் சார் 7ல எஸ் எடுத்தா ஈவன் தானே சார்? I become odd. If you remove the first letter, I become odd. ஓகே ஓகே ஓகே. சாரி. 6 சார். 6 கரெக்ட். எப்படி சொல்லுங்க? ரோமன் லெட்டர். எஸ் எஸ் எடுத்துட்டீங்கன்னா IX வந்து 9. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஈவன் சாருக்கு ஒரு கை தட்டிருங்கப்பா. எங்கயோ நம்ம வேலை ஏதோ ஒரு வேலை செய்து சில நேரத்துல. சார் இத சொல்லுங்க சார். கிராண்ட்மா likes coffee. Grandma likes coffee but not tea. Grandma likes sunrises but not sunsets. Grandma likes flowers but not plants. Grandma likes dark but not light. Grandma likes pancakes but not sweets. Grandma likes false but not truth. Truth ஓட சொல்லலாம். Who is grandma-வா? क्वेश्चन என்ன சார்? क्वेश्चन வந்து இது இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஏன் இது மாதிரி அவங்க லைக் பண்ணி ஹேட் பண்றாங்க? இந்த क्वेश्चनக்குள்ளே ஆன்சர் இருக்கு. சன்ரைஸ் வந்து காஃபியோட கூட போகுது. சன்செட் காஃபி சாப்பிட மாட்டீங்களா? இல்ல சார், சன்ரைஸ் காஃபி நெஸ்காஃபி இல்ல சன்ரைஸ் இருக்குல்ல. அது சொல்றேன். சன்ரைஸ்ல ஃப்ளவர்ஸ் ஆல்சோ தே ப்ளூம். இதெல்லாம் தான் கிராண்ட்மாக்கு பிடிக்கும். லைக் தான் வேற என்ன? வாவ் ஆறுமுகம் சார் நல்ல ஆமா வேற லைக் தான். கிராண்ட்மா லைக்ஸ் காஃபினா லைக் மட்டும் தான். இல்ல என்ன காமனா பிடிக்குது அதனால சொல்றாங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரே வேர்டா சார்? அது ஒரு சென்டென்ஸா? அவருக்கே தெரியல. இல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல ஒரே வேர்ட் ஒண்ணா அல்லது ஒரு க்ளூவா? சென்டென்ஸ்? க்ளூ வந்து ஒரு வேர்டுன்னு வச்சுக்கலாம். என்ன சார் வச்சுக்கலாம்? அல்லது ஒரு நான் இன்னொன்னு க்ளூ சொல்லிட்டேன்னா சொல்ற வாய்ப்பு இருக்கு. ஒரு லெட்டரும் வச்சுக்கலாம், ஒரு வேர்டும் வச்சுக்கலாம். லெட்டர் வச்சுக்கலாமா?
இது க்ளூ, நல்ல க்ளூ இது. இதுக்கும் சொல்லலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ம், நாங்கெல்லாம் வேஸ்ட்னு சொல்றீங்களா சார்? மேடம், நான் கன்க்ளூஷனுக்குலாம் வரல. நான் அதை வேற சொல்லி வேற தெரியணுமா என்ன? யார் இன்னும் கன்க்ளூஷனுக்கு தான் வரல. இல்ல, அதை வேற சொல்லி வேற தெரியணுமா என்ன? உண்மை சொல்லாமலே தெரியும்ன்றீங்களா? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சாரால ஊர் உலகத்துக்கே தெரியுமே. யாரு? நாராயணன் சார் வேஸ்ட்னா? இல்ல இல்ல, ஏன் பாவம் அவரே இருக்கிறீங்க, நான் உங்களதான் சொன்னேன். அதாவது எங்களுக்கு கேள்வி மட்டும் தான் சொல்ல தெரியும், ஆன்சர் சார் சொல்லுங்க சார். குட் மார்னிங். டீ. இந்த லைக்கில் இருக்க பார்த்தீங்கன்னா டீயே இருக்காது. காஃபி, சன்ரைஸ், ஃப்ளவர்ஸ், டார்க், பேன்கேக், ஃபால்ஸ். இந்த அது இருக்கு பாருங்க. பட் நாட் டீ இருக்குல்ல. ஷி ஹேட்ஸ் டீ. லெட்டர் டீயே ஷி ஹேட்ஸ். லெட்டர் டீயா? ஷி டசன்ட் லைக் லெட்டர் இல்ல, டீ. லெட்டர் டி. இந்த பட் நாட் இல்ல பார்த்தீங்கன்னா டீ இருக்கும். பட் நாட் டீ எல்லாத்துலயும் டீ லைக். இருக்கு. ஓகே, காட் இட். சன்செட்ல டீ இருக்கு, பிளான்ட்ல டீ இருக்கு, லைட்ல டீ இருக்கு, ஸ்வீட்ஸ்ல டீ இருக்கு, ட்ரூல டீ இருக்கு. இது She மாதிரி. doesn't like the alphabet T. ஆமா ஆமா. சூப்பர். எங்களுக்கு 9 years ago I was 9 years old. 9 years later how old I will be? சேம் ஏஜ். எப்படி? 27. 9 இயர்ஸ்க்கு முன்னாடி 9 இயர்ஸ் ஓல்டு. ஓ, இப்போ 9 வந்து இயர்ஸ் 18, அகோ. 27. எஸ், 27. புரிஞ்சுதா? 9 இயர்ஸ்க்கு முன்னாடி 27. 9 நான். இப்போ வந்து 18. 9 years later வந்து 27. சார் இது நல்லாவே புரிஞ்சுது சார். புரியலன்னு சொன்னோம்னா அப்புறம் பிரசன்ன சொன்ன மாதிரி ஆயிடும். இதை சொல்லுங்க. இது நானே ஈஸியா சொல்லிடலாம். GNIKCAB. Backing. ஐ டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. Backing. பேக்கிங்னா ஆமா சார், பேக்கிங். அதுல இருக்கிறதே ஆன்சர் வந்துருச்சுன்னா என்ன இருக்கு அப்புறம்? Reverse. என்ன பண்ணணும் இதுல சொல்லுங்க. என்ன இது சொல்லுங்க. இது வேர்டு பேக்கிங் சார். ஓகே. கேஜி சிகே ஆஸ் Reverse backing. கிங் ஏபிசியா? இல்ல இல்ல இல்ல. கேப் கிங் சார், கேப் கிங். பேக்கிங். Backing from the பேக்கிங் bottom. எழுதிருக்கேன். கிங் கேப். Backing from bottom. பேக் அது கரெக்டான வேர்டு வர மாட்டேங்குது. பேக்கிங் 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 இல்ல இல்ல, பேக்கிங் சார், பேக்கிங் நான் சப்போர்ட். எழுதிருக்கேன் பேக்கிங்னு. அது முன்னாடி எழுதியிருக்கேன். கிங்கா சார்? இல்ல இல்ல. சொல்லியாச்சு. இல்ல, பேக்கிங் ரிவர்ஸ்ல இருக்கிறத நம்ம இல்ல சொல்லணும். அந்த இங்கே வராதுன்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? ஜிங்கப். சொல்லுங்க சார். ஜிங்கா வீரு சார். கேப் கிங். பேக்கிங் அப். பேக்கிங் அப். ஐயோ, ரிவர்ஸ் சொன்னா அப்பு சொல்லலையே. நான் சொன்னேன், நீ கரெக்டா வர மாட்டேங்கிறீங்கன்னு. பேக்கிங் சொன்ன சார். பேக்கிங் அப். அப்ப எங்க சார் இருக்கு? யூபி ரெண்டும் இல்லையே. கீழே சார் மேல மேல போகுது. கீழ இருந்து போதில்ல, மேல அப்பு. ஓ ரைட் ரைட். சார் கொஞ்சம் சரி சரி சரி, போதும் 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 போதும். Their dead body mine. டாக்டருக்கு ரொம்ப பிடிச்சது. My dead body. My body dead. Mad boy. Mad boy. மேட எங்க இருந்தது? MAD. அது எங்க இருந்தது மேட? அதுக்கு ஸ்பெல்லிங் வேற. ஓவர் மை டெட் பாடியா சார்? ஓவர் மை டெட் பாடி. எஸ், ஓவர் மை டெட் பாடி. Hey, Seva. Something is going on, Seva. Very nice. Thank you ma'am. Over my dead body. பக்கத்துல எப்படி? மைக்கு மேல டெட் பாடி இருக்கு சார். ஓவர் மை டெட் பாடி. Policy. பாலிசி.
இவ்வளவு ஒரு ஈஸியா நாலு இருக்கு. சொல்றேன். ஃபார் பாலிசி. பொள்ளாச்சி. நல்ல கற்பனை சார். இது நான் ஏற்கனவே கொடுத்தனான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. இல்ல இல்ல அவ்வளவு ஞாபகம் சக்தியா உங்களுக்கு? கிரேட் பாலிசியா சார்? எப்படி வரும்? 4க்கு கிரேட்ன்ட்டு சும்மா ரிலேட் பண்ணு. 4க்கு எப்படி கிரேட் வரும்? 8க்கு தான் வேணும் கிரேட் வரும். ம். GR 8 தான் கிரேட் ஆக்சுவலா. சொல்லிடலாமா? மோர் பாலிசியா? மோர் பாலிசியா? 4 மோர். இல்ல 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 இல்ல. சொல்லுங்க சார். ஃபாரின் பாலிசி சார். எஸ், ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசி. ஆமா, ஃபாரின் பாலிசி. எப்படி சார்? ஃபாரின் பாலிசி. ஃபாரின் சார். பாலிசி. ஃபார் இன்சைட்ல பாலிசிக்குள்ள ஃபோர் வந்து பாலிசிக்குள்ள இருக்கு. ஃபாரின் பாலிசி, ஃபாரின் பாலிசி. சார் இதே மாதிரி Foreign அடுத்த வாரம் policy-ஆ? வைங்க சார். அப்பதான் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் ஆகும். 2 3 4. அடுத்தது 5 நோ இருக்குது. நோ 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 நோ. 5. நோட்டிஃபையா? நீங்க வந்து அப்படியான்னு சொல்லக்கூடாது, இதுதான் அப்படின்னு சொல்லுங்க. நோட்டிஃபை? இல்ல, நோ. அது ரைட்டுங்க, அதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி வேற யோசிக்கணுமா? நோ நம்பர்ஸ். இல்ல இல்ல. அந்த டேஷ்ல நம்பர் என்னன்னு சொல்லணுமா? கிடையாது. இல்ல மொத்தத்துக்கு ஃப்ரேஸ். நான் வந்து உங்க டேஷ் போட்டிருக்கேன். 5432 சார். 5432 5432 நம்பர். அப்புறம் அங்க ஒரு டேஷ் ஒன்னு போட்டிருக்கேனே. அதான் அந்த 5 வந்து அங்க வந்துறணும் சார். 1 2 3 4 5 நம்பர்ஸ். 1 2 3 4 4 நம்பர்ஸ் தான் சார். அங்க நோன்னு அர்த்தம் சார். 5 நம்பர்ஸ். சார் 5 நம்பர்ஸ். அந்த கோடு போட்டிருக்கிற இடத்துல நோ. நோவா? ஆமா, நோ. 5 மைனஸ் இருங்க, கோடு போட்ட இடத்துல என்ன வரணும்? ஆக்சுவலா என்ன வந்திருக்கணும்? 1. ரைட். அத கெஸ் பண்ணி பண்ணுங்க. நோ ஒன் சார். நோ ஒன். வாவ். சொல்லுங்க. நோ ஒன். இந்த நம்பர். No 1 to 5 numbers. no 1 to 3 One 4. within 5 numbers. நோ நோ ஒன். ஒன் இன் சீக்வென்ஸா? இல்ல இல்ல. நோ ஒன். சார் 5 மைனஸ் 2 3 4 இல்ல 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 இல்ல. நோ நோ 1. ஒன் ஸ்டார்ட் பண்ணனும். நோ ஒன்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஆன்சர். ஒரு ஆன்சர். நோ ஒன் அந்த முடிக்கிறதுக்கு வந்து நோ ஒன். 5 numbers. இல்ல இல்ல சார். இல்ல சார். Number இல்ல 5. சார். இல்ல 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 சார். இல்ல சார். நோ ஒன். இதுல இன்னும் 2 நோ கூட போடலாம், தப்பு கிடையாது. 5 நான் No போட்டேன், one to அவ்வளவுதான். நோ ஒன் பிட்வீனா? நோ ஒன் இன் பிட்வீனா? இல்ல, இன் பிட்வீன் எப்படி வரும்? no 1 to no 1 to. இதுல ஆன்சர் சொன்னேன்னு வச்சுங்க, கரெக்டா ஆயிடுது. நோ ஒன் அபோவா சார்? இல்ல இல்ல, ஆன்சர் சொல்லிட்டுமா? சொல்லுங்க சார். அதுக்கு மேல ரொம்ப சோதிக்காதீங்க. நோ ஒன் நோஸ். ஓ மை காட். மை காட். நோஸ் எப்படி சார்? நோ வந்து நிறைய இருக்குல்ல, நோஸ். அது ஓகே. ஆமா, நோ ஒன் நோஸ். 4 வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. ஆமா ஆமா, நோ ஒன் நோஸ். நோ ஒன் நோஸ். நோ ஒன்னாவது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலாம். நோ ஒன் நோஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய நோ இருக்குல்ல, அதுல நோஸ். தட் இஸ் ஓகே சார். பட் அது கொஞ்சம் அந்த 2 3 4 போடாத கூட போட்டுக்கலாம். இல்ல சார், 2 3 போடலன்னா ஒன்னான்னு தெரியாது, நோ ஒன் வராது.
நீங்க எக்ஸெட்ரா அந்த மாதிரி டாட்டாது போட்டிருக்கணும் சார். நான் அடுத்த தடவை செய்யும்போது செய்கிறேன் மேடம். அப்ப 1 போடணுமா சார்? இந்த டேக் முன்னால 1 போடணுமா? மேடம் அதில் 1 இல்லை மேடம், அதனால நோ 1. கீழே நிறைய நோ இருக்கு. மேல இருக்கிறது நோ 1 மேடம், கீழே இருக்கிறது நிறைய நோஸ் இருக்கு. நோ 1 நோஸ், அவ்வளவுதான். அவங்க நாளைக்கு கிளினிக்கு போய் கொஞ்சம் பேஷண்ட் எல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி குழப்பம் பேஷண்ட் கிட்ட அவங்க அதுக்கு நான் பொறுப்பே இல்லை மேடம். நான் வந்து கல்யாணி மாத்த கூட்டு போயிடுவேன் பேஷண்ட் பார்த்து சொல்றதுக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்குப்பா மேடம். நீங்க சொல்லுங்க மேடம், சார்ஜ்ல பாதி கொடுத்துருங்க மேடம், நான் வரேன். ஆமா நீங்க வந்துருங்க சார். தேங்க்யூ சார். உங்களை கூப்பிடவே இல்லை அவங்க. நான் வரேன். சரி, இத பாருங்க, இத பாருங்க. M1Y My life. L11. My life. 5. My life. For my life. எங்க ஃபார் எங்க இருந்து வந்தது? ஓ இல்லையே. For L. இல்ல once in between my life. கொஞ்சம் கிட்ட வந்தீங்க. One between my life. இல்ல Once in my life. Yes, once in my life. Super, thank you. Super. Once in my life. அதுல பாதி மார்க் நாம கொடுத்தோம். ஓகே சார், ஃபுல்லா உங்களுக்கே கொடுத்துறேன் சார். வேணாம் மேடம். யாருக்கு வேண்டாட்டி இங்க கொடுங்க. அப்லோட். எஸ், அப்லோட். ஏற்கனவே இது தெரியும். இத சொல்லுங்க. Twice. Twice. Twice ன்னு சொல்லிட்டாங்க சார் அவங்க. Twice plus twice. இல்ல. வாய்ஸ் ஓவரா? இல்லையா, வாய்ஸ் ஓவர் வராது. வாய்ஸே வரலையே. அட்வைஸ். எஸ், அட்வைஸ். வாய்ஸ் வந்து ஆட் பண்றீங்க, அட்வைஸ். சூப்பர் கல்யாணி மேம், சூப்பர். நீங்க இப்படியே போய் ஒரு 4 கிளாஸ் எடுத்தீங்கன்னா சொன்னீங்களா அப்புறம் மறுபடியும் அவங்க எழுதிவீங்க கல்யாணி. இவ்வளவுதான். பொட்டேட்டோ. பொட்டேட்டோஸ். ஈயக்கானா இருந்தாலும் பொட்டேட்டோஸ். ரவி சாருக்கு கை தட்டுங்க. Thank you. முடிச்சிட்டாரு. நாராயண சார் கை தட்டுங்க. சார் இன்னும் ஏதாவது இருந்தா காமிங்க சார். நல்லா இருக்கு. இன்னும் ஏதாவது ஸ்லைடு வச்சிருந்தீங்கன்னா. ஆமா, லட்சுமிமா வந்து அவ்வளவுதான் இப்போ. இல்ல. இது போதும். ரொம்ப இன்னொரு தடவை போடலாம் மேடம். இன்னும் 1 hour மேல பசில்ஸ்னா இல்ல இன்னொரு நாளைக்கு இது மிக்ஸ் பண்ணி போடினா கூட. நான் ஒரு பதில் கூட சொல்லலையே சார். ஐயோ, 0 வாங்கிருக்காங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ஆமா, நான் ஒண்ணு கூட சொல்லலையே. நீங்களே சொல்லிக்கலாம். விட்டு கொடுத்துட்டீங்க அமுதாம்மா, அதனால தான் நாங்க சொன்னோம். அமுதாம்மா அந்த 0 போட்டாங்கல்ல, நம்மளுக்கு தான். ஆமா, பொட்டேட்டோஸ். நம்மலாம் பொட்டேட்டோஸ் சார். எனக்கு தான்மா நீங்க கூட நல்லா ஒரு ஈஸியான கேள்வி அமுதாமா கேளுங்க. ஏதோ ஒரு கேள்வி அமுதாமா பதில் சொல்ற மாதிரி அவங்களுக்கு 1 மார்க்காவது வாங்கி கொடுங்க. இல்லன்னா ஒரு அரை மார்க்காவது ஒண்ணுன்னு சொல்லிக்கலாம் கொஞ்சம் கௌரவமா. மேடம், நீங்க வந்து தலைவர், நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வந்து உட்கார்ந்தாவே போதும். நீங்க வாட்சிங் தான். அமுதாம்மா தெரியுதா? பார்த்த புரியுதா? இல்லப்பா. இல்லம்மா சார், என்ன பின் பண்ணுங்க. அமுதாம்மா ஏம்மா நீங்க ஆன்சர் சொல்லாம எங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்ததுனால தானேம்மா நாங்க சொன்னோம். நீங்க சொன்னா அப்படியே நாங்க யாரும் சொல்லல. அமுதாம்மா சொல்லுங்க. என்ன சொன்னா? அத காமிக்கிறாங்களே எல்லாத்தா. கண்டக்ட் 2011 ஜூனுங்கறாங்க. அது கீழே எழுதிருக்காங்களா? அது என்னது? பேனால கண்டக்ட். அவ்வளவுதான், கரெக்ட். அவ்வளவு ஈஸியா இருந்தா அவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நான் ஏன் காட்ட போறேன்? ஆனா அதுதான் ஆன்சர். தெரியல அம்மாடி எனக்கு. அப்ப 0 தான். ஐயோ சார். ODCCNU2 அப்படின்னா என்னது தெரியலம்மா. லதா சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. மிஸ்காண்டக்ட். அட உங்கப்பா. யார சொல்றீங்க மேடம்? அவங்களுக்கு அவங்க சொல்லிருக்காங்க, விட்டுருங்க. என்னங்க சார் இது?
அடுத்த தடவையாவது நான் பதில் சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு ரெண்டாவது அப்ப கேளுங்க முதல்ல சார். உங்கள்கிட்டயே வாங்கிக்கிறேன் கேள்விய. இது என்ன இன்டர்வியூ மாதிரி இருக்குது? நீங்க எல்லாம் கேள்வி கொடுத்துருக்க, நான் என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி கேட்கறேன். கல்யாணி எனக்கு கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க நாட போயிட்டாங்க. அமுதாமா நான் ஒரு 4 மார்க் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 2 எனக்கு 2. சார் லதாவை அன்பின் பண்ணுங்க சார், அன்பின் பண்ணுங்க. அப்படியா? ஏன் சார்? ஆமா சார். ஆமா, வியூல ஃபுல்லா அவங்களே இல்ல ஆக்கிரமிச்சிருக்காங்க. பின் எடுத்துருங்க அவ்வளவுதான். கேலரி போனா அவங்க வர மாட்டேங்கிறாங்க. கரெக்ட். அவர்தான் எடுக்கணும், அவர்தான் பின் பண்ணிருக்காரு. அன்பின் பண்ணதுக்குன்னு சொன்னது என் காதுல அன்பிட் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி இருந்தது. என்னடா அதுன்னு யோசிக்கிறேன். சார் அது மாதிரிலாம் யாரும் நினைக்கல சார். அதாவது உங்க மனசுல இருந்தது இப்ப சொல்லிட்டீங்க. இன்னைக்கு ஹையஸ்ட் மார்க் சேவா. சேவா சேவாக்கு ஒரு கை தட்டலாம் எல்லாரும். சேவா சொன்னாங்க, பிரசன்னாங்க சொன்னாங்க, ஆமா அலமேலு மேடம் கூட நடுவுல அலமேலு மேடம் சொன்னாங்க, கல்யாணி அலமேலு மேடம் ஒரு கை தட்டலாம். ஆமா ஆமா. இல்ல கடைசி மார்க்கு நான் தான் நினைக்கிறேன். அது கூட இல்ல. கூட்டத்துல கலந்துக்கிட்டேன். நீங்க அமுதம்மா கூட 0 ஷேர் பண்ணிக்கங்க சார். நான் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரு பாதி 0 அங்க, பாதி 0 அங்க. நம்ம சார் வந்துட்டு அழகா போன் நம்பரோட பேரெல்லாம் போட்டு நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போன் நம்பரோட பேர் யாரு போடுவாங்க? சார் ஆனாவும் ஆவண்ணாவும் சைபர்னு சொல்றீங்களா நீங்க இப்போ? அப்படிதான் ஏரியாவே கிடையாது இது. மகிழ்ச்சி கலந்து. நன்றி. தேங்க்யூ.